ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது, அதனால தான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க. அது அவ்வளவு கசப்பு. ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது. ஆனால் அந்த ஆடை வந்து ஆடு தான் மேயாது, ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது. அந்த ஆடாதொடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் பிராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து எடுத்து சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னன்னா, ஆடாதொடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும். பாடாத நாவும் பாடும்னோடனே நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது, பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் குடிக்க வேண்டியதுடா, பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும், ரொம்ப அதை ஏளனமாக. அந்த நேரத்தில் என்ன தெரியும், 17 வயசு 18 வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம். ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வோக்கல் கார்டு, நம்மளுடைய குரல் வளையில் குரலுக்காக அதிரக்கூடிய, காற்றில் அதிரக்கூடிய வோக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தால், அதில் ஒரு பாலிப் இருந்தால், இல்லை